இது வந்து சாய்பாபாவுடைய முக தரிசனம் செல்லக்கூடிய நுழைவு வாயில். முக தரிசனம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது நம்ம ஃபுல்லாக வந்து சீரடி சாய்பாபாவுடைய சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் தொட்டு கும்பிட்றது முழுமையான தரிசனம். ஆனால் சிலருக்கு நேரமின்மை காரணமாக சீக்கிரமாக தரிசனம் முடிச்சுட்டு போகணுன்னு நினச்சாங்கன்னா அதுக்கான க்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ஆம் நம்பர் கேட்டு பக்கத்தில் இருக்குது. அதாவது துவாரகமாய்க்கு பின்புறத்தில் இது வழியாக போனீங்க அப்படின்னா முக் தரிசனம் அப்படிங்கக்கூடியதை பார்த்துட்டு நீங்கள் வந்துடலாம். இது அதிகபட்சமாக உங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இந்த தரிசனம் முடிஞ்சிடும். இந்த தரிசனத்துக்குள்ளே போகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் இதெல்லாம் அலௌடு கிடையாது. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் நாட் அலௌடு அப்படின்ட்டு. இந்த பொருட்கள்லாம் நீங்கள் கொண்டு போக முடியாது. சீக்கிரமாக இது தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். தூரத்தில் இருந்து சாய்பாபா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா கேட் நம்பர் 3. இந்த 3 அப்படிங்கிறது மேக்ஸிமம் எக்ஸிட்டுக்கு தான் வச்சிட்ருக்குறாங்க. இது வழியாக தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரலாம். கேட் நம்பர் 3 பக்கத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காத்துட்ருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேட் நம்பர் 3 பக்கத்துலேயே வந்து இந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த என்ட்ரன்ஸ் வந்து முக்கியமானது வந்து ஹேண்டிகேப்ட், அதாவது உடல் ஊனமுற்றவர்கள் அப்படிங்கக்கூடிய உடல் சவாலுக்கு உள்ளானவங்களுக்கு, அது எல்லா வகையான உடல் சவாலுக்கு உள்ளானவங்களுக்கு இதில் வந்து சிறப்பு தரிசனம் உண்டு. அது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வெளியே தெரியாமையே வந்து சில உடல் இது இருக்கும். அவங்க வந்து இந்த ஹேண்டிகேப்டு பாஸ் அப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பாஸை காட்டு போகலாம், கூட ஒருத்தரை கூப்பிட்டு போகலாம். அந்த ஹேண்டிகேப்டு பாஸே இல்லை, வெளியே தெரிகிற மாதிரியான உடல் பலகீனம் நம்மக்கிட்ட இருக்குது, உடல் ஊனம் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னாக்கா அப்போ அந்த பாஸே தேவையில்லை, அவங்க கூட துணைக்கும் ஒருத்தர் போகலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீல் சேர்லாம் அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ தெரியுது பார்த்திங்களா ஒரு சபா மண்டபம். இது வந்து சாய்பாபா அவர்கள் சமாதி அடைந்து 100 ஆண்டுகள் ஆனதை வந்து நினைவுபடுத்தும் விதமாக கட்டப்பட்ட சபா மண்டபம். இந்த சபா மண்டபத்தில் தினசரி வந்து நாட்டிய நிகழ்ச்சிகள், பஜனைகள் இது போன்றெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அடுத்தது ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடக்க போகுது, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து இருக்கைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. அதே போல் இரவு நேரங்களில் ஒரு சிலர் வர்றவங்க அறைகள் எடுக்கலனால இங்கே இரவு நேரத்தில் தங்கிக்குவாங்க. ஆனால் என்ன, இந்த சீரடியில் இந்த மாதிரி இரவு நேரத்தில் தனியாக தங்குறதுங்கிறது கொஞ்சம் பொருட்கள் பாதுகாப்பு பண்ணுறது கொஞ்சம் பயம் இருக்குது. இந்த சபா மண்டபத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த சீரடி சன்ஸ்தான் ட்ரஸ்ட் மூலிமா வந்து கேன்டீன் ஒன்று நடக்குது. இங்கே எல்லாமே மலிவு விலையில் கிடைக்கும். டீ வந்து 2 ரூபா, காஃபி 3 ரூபா, பால் 3 ரூபா, மினரல் வாட்டர் 1 லிட்டர் வந்து 10 ரூபா தான். அதே போல் சில நேரங்களில் இங்கே இந்த காலை சிற்றுண்டி கூட வந்து மலிவு விலையில் கிடைக்கும். அது வந்து பூரி கொடுப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே லட்டு பிரசாத கவுண்டர் இருக்குது. ஒரு பேக்கெட் வந்து 30 ரூபா. ஒரு பேக்கெட்டில் 2 லட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த க்யூ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து சீனியர் சிட்டிசன் க்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு 60 வயசு நிறைவடைஞ்சிருக்கணும், 61வது வயசு பிறந்திருக்கணும். அப்போ தான் வந்து இதில் நீங்கள் வந்து போக முடியும். போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு தரிசனம் ஆயிரும். கூட வந்து ஒரு ஆளை துணைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். அவங்களுக்கு வந்து வயசு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இளவயது நபர் ஒருத்தரை நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு 60 வயசு நிறைவடைஞ்சிருந்தால் தான் நீங்கள் போக முடியும். இப்போ இந்த அம்மாவுக்கு பாருங்கள் 60 வயசு நிறைவடையில் வெளியே அனுப்பிட்டாங்க. 60 வயசு நிறைவடைஞ்சிருந்தாக்கா அவங்களோட துணைக்கு ஒரு ஆளையும் சேர்த்து அனுப்புவாங்க. இந்த லைனில் பெரும்பாலும் கூட்டமே இருக்காது. இந்த க்யூங்கிறது கூட இப்போ ஆரத்திக்காக தரிசனம் நிறுத்தி வச்சதுனால இவ்வளோ க்யூ இருக்குது. இல்லைன்னா வந்தாக்கா டக்கு டக்குன்னு செக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த கேட் நம்பர் வந்து 2A அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேட் நம்பர் 2. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் விஐபிக்களுக்காக மட்டும்தான் திறக்கப்படும். அப்புறம் கோவில் பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இவங்களுக்காக மட்டும்தான் இந்த கேட் திறக்கப்படும். கேட் நம்பர் 2.
இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் அண்டு செப்பல் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் வைக்கிறதுக்கு ஃப்ரீ. அதே நீங்கள் மொபைல் வைக்கணுன்னா பெர் மொபைலுக்கு 5 ருபீஸ் வந்து பண்ணுவாங்க. இங்கே மொபைல் நம்பரை சொல்லி நீங்கள் இதை கொடுத்துட்டு வரணும். ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. ரெசிப்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். ரெசிப்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் திரும்ப கிடைக்காது. அதனால் ரெசிப்டை மிஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கணும். செப்பலுக்கு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கீ மாதிரியோ அல்லது டோக்கன் மாதிரியோ கொடுப்பாங்க. அந்த டோக்கன் நம்பர் கொடுத்துட்டா செப்பல் கொடுத்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு குரூப்பாக தான் செப்பல் கேட்பாங்க. சிங்கிள் செப்பல் வேண்டாம் அப்படிம்பாங்க. அதனால் குரூப்பாக வந்துருந்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி செப்பல் போட்டுருங்க. மொபைல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிட்டன் வாங்கும்போது யார் வந்து மொபைலை கொடுத்தீங்களோ அவங்க தான் போகணும். மொபைல் நம்பர் வந்து மறக்காமல் கரெக்டாக சொல்லணும். மொபைல் நம்பருக்கு மிஸ் பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க. மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கேட் நம்பர் 7. இந்த கேட் நம்பர் 7 அப்படிங்கக்கூடியது ஃப்ரீ தர்ஷன் போகக்கூடியவங்களுக்காக. இன்றைக்கி வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. இது வந்து மே விடுமுறை காலத்தினுடைய கடைசி நாட்கள் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி வளைஞ்சு போக வேண்டிய தேவை இருக்காது. நேரடியாக உள்ளே கொண்டு போயிடுவாங்க. கூட்டம் இல்லாத நாட்களில் நேரடியாக உள்ளே போய்ட்டு அந்த செக்கிங் பாயிண்ட் கண்டிப்பாக வந்து உங்களுடைய மொபைல் செப்பல் உள்ள அலௌடு கிடையாது. அதே போல் பெரிய வகையான பேக்குகளும் அலௌடு கிடையாது. சிறிய ஹேண்ட்பேக் இந்த மாதிரி இருக்கலாம். அந்த ஹேண்ட்பேக்லேயும் கட்டி ஊசி இந்த மாதிரியான கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடாது. ஸ்கேன் பண்ணுவாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுங்க. செப்பல் ஃபோனை வந்து லாக்கரில் நம்ம இப்போ போட்டு வந்துடுங்க. வந்துட்டிங்கனாக்கா நீங்கள் உள்ளே போயிட்டு இது வந்து ஃப்ரீ தர்ஷனம். இதில் கண்டிப்பாக வந்து போயிட்டு வந்துடலாம். கூட்டம் இல்லாத காலங்களில் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் கூட்டம் தர்ஷனம் முடிச்சிடலாம். மற்ற சமயங்களில் உங்களுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆகக்கூடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு போனவங்களுக்கு 7 மணிக்கு தர்ஷனம் ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. 5 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரடி சாய்பாபா கோவில் அப்படிங்கக்கூடியது பார்த்திங்கன்னா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அகில்யா நகர். இன்றைக்கி பேர் மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னே அகமத் நகர். அந்த அங்கேருந்து நாசிக் போகக்கூடிய ஹைவேஸ் அந்த வழியில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து இந்த தேசிய கொடி பறக்குது பார்த்திங்களா? இந்த இடத்துல தான் வந்து சீரடி சாய்பாபா சமாதி மந்திர் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்ட்ரீட் இருக்குது. இது ஃப்ரீ தர்ஷனம் அந்த 200 ரூபா டிக்கெட் இதெல்லாம் போகக்கூடிய அந்த பில்டிங். அது வழியாக போயிட்டு இந்த உள்ளே வந்து பட்டி மாதிரி திருப்பதியில் பட்டியெல்லாம் வச்சுருக்காங்களே அந்த மாதிரி இருக்கும். கூட்டம் இல்லைன்னா பட்டியில் உங்களுக்கு உட்கார வேலை இல்லை. நேரடியாக அடுத்தது கோவிலுக்கு வந்துடலாம். இந்த கோவிலுக்கு அடுத்தது அந்தாண்ட செல்ஃபி பாயிண்ட். உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிருக்கும். ரொம்ப பெருசாலாம் அலைய வேண்டியதில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் ரயிலில் வந்தீங்கனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதுமே கோவில் அதாவது டெம்பிள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா கோவில் வாசலில் கொண்டாந்து விட்டுருவாங்க. அதே போல் நீங்கள் எங்கேயாவது தங்கியிருந்தீங்க, ஹோட்டலில் தங்கியிருந்தீங்கன்னாலும் கோயிலுக்கு வரதுக்கு சந்து பொந்து அலைய வேண்டியதில்லை. ஆட்டோவில் வந்து இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு தான். 20 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி தான் ரேட்டு. நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் 20 ரூபாயில் ட்ராவல் பண்ணிடலாம் ஆட்டோவில். மகாராஷ்டிராவுடைய சிறப்பு உணவு வடாப்பாவ். மகாராஷ்டிராவில் எங்கே போனீங்கனாலும் இந்த வடாப்பாவ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை கடிச்சிக்கிறதுக்கு இந்த பச்சை மிளகா சட்னி இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது தவிர நடுவில் ஒரு பொடி மாதிரி தூவி கொடுப்பாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். மகாராஷ்டிரா பக்கத்தில் ஏதாவது ட்ரிப் வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க வடாப்பாவ். சூப்பராக இருக்குது. அடுத்த தடவை நீங்களும் வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க வடாப்பாவ்.